நீலிரா திரைப்பட விமர்சனம். நீலிரா என்பது சாதாரண போர் கதையல்ல. இது மனிதர்களின் உள்ளுணர்வுகளையும் பயத்தையும் நம்பிக்கையையும் மிகவும் நெருக்கமாக பேசும் ஒரு ஆழமான அனுபவம். இலங்கையின் உள்நாட்டுப் போரின் கால பின்னணியில் அமைந்த இந்த படம் போரின் மையத்தில் சிக்கிக்கொண்ட ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை எடுத்துக் காட்டுகிறது. கதை ஆரம்பிக்கும் விதமே மிகவும் அமைதியாக இருக்கும். ஒரு குடும்பம் தனது மகளின் திருமணத்திற்காக தயாராகிக் கொண்டிருக்கிறது. அந்த மகிழ்ச்சியான சூழ்நிலை சில நிமிடங்களில் முழுவதும் மாறிவிடுகிறது. ஒரு தவறான வழிச்செலுத்தலால் ஒரு படைத்துறை குழு அந்த வீட்டுக்குள் நுழைகிறது. அவர்கள் அங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. அந்த குடும்பம் திடீரென பயமும் குழப்பமும் நிறைந்த நிலைக்கு தள்ளப்படுகிறது. இந்த மாற்றத்தை இயக்குனர் மிகவும் மெதுவாகவும் நுட்பமாகவும் காட்டுகிறார். எந்த இடத்திலும் அதிக சத்தம் அல்லது தேவையற்ற அதிரடி இல்லாமல் உள்ளுணர்வுகளை மையமாக வைத்து கதை நகர்கிறது. இந்த படத்தின் மிக பெரிய பலம் அதன் யதார்த்தம். போரின் தாக்கம் என்பது வெறும் துப்பாக்கி சத்தம் அல்ல. அது மனிதர்களின் மனதை கிழிக்கும் ஒரு அனுபவம். அந்த உணர்வை இந்த படம் மிக நேர்மையாக காட்டுகிறது. அந்த வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு மனிதரும் தனித்தனியாக அந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக உணர முடிகிறது. சிலர் பயத்தில் உறைந்து போகிறார்கள், சிலர் எதிர்க்க முயற்சிக்கிறார்கள், சிலர் அமைதியாக காத்திருக்கிறார்கள். நடிப்பை பற்றி பேசும்போது இந்த படம் ஒரு கூட்டு படைப்பாக தெரிகிறது. ஒவ்வொரு நடிகரும் தங்களுடைய பாத்திரத்தை மிக இயல்பாக செய்துள்ளனர். குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களின் உணர்ச்சி வெளிப்பாடுகள் மிகவும் நம்பிக்கைக்குரியதாக இருக்கின்றன. அவர்கள் அழுவது, பயப்படுவது, ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பது போன்ற காட்சிகள் பார்வையாளரை நேரடியாக அந்த வீட்டுக்குள் கொண்டு செல்கின்றன. படைத்துறை வீரர்களின் காட்சிகளும் சும்மா காட்டப்படவில்லை. அவர்கள் முழுவதும் தீயவர்கள் என்று காட்டாமல் அவர்களும் ஒரு சிக்கலில் சிக்கிய மனிதர்களாகவே காட்டப்படுகிறார்கள். இந்த சமநிலைதான் படத்தை மேலும் உயர்த்துகிறது. இது ஒரே பக்கம் சொல்லும் கதை அல்ல. இது மனிதர்களின் பல அடுக்குகளை வெளிப்படுத்தும் கதை. இசை மற்றும் ஒலி அமைப்பு மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. பல இடங்களில் அமைதியே இசையாக மாறுகிறது. சில நேரங்களில் சின்ன சின்ன ஒலிகள் கூட பெரும் பதட்டத்தை உருவாக்குகின்றன. இந்த அமைப்பு பார்வையாளரை அந்த சூழ்நிலைக்குள் இழுக்கிறது. ஒவ்வொரு சத்தமும் ஒரு அர்த்தம் கொண்டதாக தெரிகிறது. படத்தின் வேகம் பற்றி பேசினால் இது வேகமாக ஓடும் படம் அல்ல. இது மெதுவாக நகரும். சிலருக்கு அது சற்று சோர்வாக தோன்றலாம். ஆனால் அந்த மெதுவான நகர்வுதான் அந்த சூழ்நிலையின் உணர்ச்சியை நமக்கு உணர வைக்கிறது. அதனால் இது ஒரு குறையாகவும் சிலருக்கு பலமாகவும் இருக்கும். கதை முழுவதும் ஒரு வீட்டை மையமாக கொண்டு நகர்வது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். ஆனால் இயக்குனர் அதை சலிப்பில்லாமல் கையாள்கிறார். ஒவ்வொரு காட்சியும் புதிய உணர்வை தருகிறது. வெளியுலக போரின் தாக்கம் அந்த வீட்டுக்குள் எப்படி நுழைகிறது என்பதை மிகவும் நுட்பமாக காட்டுகிறார். படத்தின் இறுதி பகுதிகள் மிகவும் தாக்கமிக்கவை. எந்த பெரிய விளக்கமும் இல்லாமல் மனதில் நிற்கும் ஒரு உணர்வை மட்டும் விட்டுச் செல்கிறது. படம் முடிந்த பிறகும் அந்த கதாபாத்திரங்கள் நம்மோடு இருக்கிறார்கள் போல தோன்றுகிறது. அதுவே இந்த படத்தின் வெற்றி. நல்ல அம்சங்கள் மிகவும் யதார்த்தமான காட்சிப்படுத்தல், உணர்ச்சிகளை நெருக்கமாக காட்டும் திறன், நடிப்பில் இயல்புத்தன்மை மற்றும் ஆழம், ஒலி மற்றும் அமைதி பயன்படுத்திய விதம், ஒரே இடத்தில் நடக்கும் கதையையும் சுவாரஸ்யமாக வைத்திருப்பது. குறைபாடுகள்: மெதுவான கதை நகர்வு சிலருக்கு சலிப்பை தரலாம். போரின் வெளிப்புற நிகழ்வுகள் அதிகமாக காட்டப்படவில்லை. வணிக அம்சங்கள் குறைவாக இருப்பதால் எல்லா பார்வையாளர்களுக்கும் பொருந்தாமல் இருக்கலாம். மொத்தத்தில் நீலிரா ஒரு வித்தியாசமான அனுபவம். இது ஒரு சாதாரண படம் அல்ல. இது ஒரு உணர்ச்சி பயணம். போரின் உண்மை முகத்தையும் அதனால் பாதிக்கப்படும் சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையையும் நமக்கு நேராக காட்டுகிறது. இப்படம் பார்த்த பிறகு சில நேரம் அமைதியாக இருக்க வேண்டிய அளவுக்கு தாக்கத்தை தருகிறது. இது சிந்திக்க வைக்கும் படம். இது மனதில் நீண்ட நேரம் நிற்கும் படம்.